ஆஸ்பிரன்ஸ் வணக்கம் எல்லாருக்குமே. ஸோ நான் இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண டாபிக் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இது 100%. பட் அப்படியே ஜென்ரலாக நம்ம எல்லாரும் யார்? இந்தியாவோட குடி மகன்கள். தட் இஸ் வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இல்லையா? ஸோ நம்ம சிட்டிசன்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சில கிஃப்ட் கிடச்சிருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக. அந்த கிஃப்ட், அந்த ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஒரு ஜென்ரல் சிட்டிசனாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஜென்ரலாக எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நிறைய கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் இது கொஷின் பண்ணுற மாதிரி, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் கொஷின் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்போலாம் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த ரைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, டெர்மினேட் ஆகும், எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா டீப்பான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்னது நல்லா அனலைஸ் பண்ணி கொஷனை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எழுதும் போது கிளியர் கட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகேவா? ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது? பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 12 டு ஆர்டிகல் 35 எல்லாமே டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தான் பேசுது. சரியா? அடுத்த பாயிண்ட், தே ஆர் இன்ஸ்பயர்ட். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற டாபிக் வந்து எந்த கண்ட்ரியை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஃபீச்சர் இது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க? பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது, தே ஆர் ஜஸ்டிஷியபிள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜஸ்டிஷியபிள் அப்படின்னா யாராவது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்கிட்ட இருந்து எடுத்தாங்க அப்படின்னா நான் அவங்க மேலே கேஸ் போடலாம். ஓகே, லீகலாக மூவ் பண்ணலாம். என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். ஓகே, அப்படின்னா என்னது? நான் அவங்க மேலே கேஸ் போட்டு சண்டை போட்டு என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட், தே ப்ரொடெக்ட் பீப்புள் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன். ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்னா யாரோ நம்ம மேலே தப்பான ஆக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட். சரியா? அடுத்தது, தே ப்ரமோட் தி ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸினா என்னது? ஜனநாயகம் இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபீச்சர் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா சிட்டிசன்ஸ்க்கு அவங்களோட உரிமை வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க. அப்போது இந்தியா எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி? டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் என்ன பண்ணுது? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுது. புரியுதா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸு. உங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். இந்தியா வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அவங்களோட ஸ்பெல்லிங் தப்பு. இந்தியா வந்து அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொடுக்குதா இல்லையா, எப்படி ப்ரூஃப் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், இவாலுவேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற ஒரு ஃபீச்சர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன? அது உரிமைகள், குடிமகன்களுக்கு உரிமைகள் கொடுக்குறாங்க. அப்போது இந்தியா வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஏன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சிஸ். எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா, எமர்ஜென்சி இந்தியாவில் எமர்ஜென்சி க்ரியேட் ஆகிடுச்சு. எப்போ இந்த இந்தியாவில் எமர்ஜென்சிலாம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் எமர்ஜென்சி ஆகிடும்.
ஸோ அந்த பர்டிகுலர் டைம்லலாம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நான் அப்போ போய் சண்டை போட முடியாது, ஐயோ இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டு எப்படி நீங்கள் என்கிட்ட இருந்து எடுக்கலாம்னு சொல்லி நம்ம அப்போது சண்டை போட முடியாது. ஓகேவா? ஆனாலும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேயும் ஒரு சில ரைட்ஸ் நம்மக்கிட்டேருந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது எந்த ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 and 21க்கு கீழே இருக்கிற ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் தே கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ சஸ்பெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு சில நேரத்தில் ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணலாம். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணலாம். எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஸ்டாப் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏதோ போராட்டம்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வைலண்ட்டான போராட்டம் பண்ணும்போது போலீஸ் உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளை ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுது அந்த காரணத்தினால. மொராலிட்டி, ரொம்ப வந்து கேவலமான விஷயம் நடக்குது அப்போனா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ், COVID-19ல் யாருமே வந்து வெளியே போகக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், அதெல்லாம் என்னது, அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் என்ன பண்ணாங்க, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட். நான் எங்கே வேணாலும் நான் போவேன், நீயே என்ன தடுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? பட் கோவிட் டைமில் யாராவது கேட்டுமா? கிடையாது. வாயெல்லாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே தானே இருந்தோம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஹெல்த்துக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கூட நம்மளோட அடிப்படை உரிமைகளில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கிற விஷயம். அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யார், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ யாராவது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். அப்போது என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யார் பாதுகாக்கிறா, சுப்ரீம் கோர்ட் பாதுகாக்குது. ஸோ அந்த ரைட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே கிடச்சிருக்கு, ஆர்டிக்கல் 32க்கு கீழே கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு ஆர்டிக்கல் 32 என்னன்னு சொல்லியிருக்காரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்கிறதே என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறது யார், சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பாதுகாக்கிற பவர் கொடுத்தது எந்த ஆர்டிக்கல் 32. அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து ஒவ்வொரு ரைட்டும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஆர்டிக்கல் 12ல் இருந்து ஆர்டிக்கல் 15 வரைக்கும், ஆர்டிக்கல் 12 1 minute, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஆர்டிக்கல் 12ல் இருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக இருக்கிற ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 14 இது பாருங்கள், இது கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆர்டிக்கல் 14ல் இருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டியை பற்றி கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஆர்டிக்கல் 14ல் இருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி கவர் ஆகுது. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசி காஸ்ட்டில் பிறந்த ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, எம்பிசி காஸ்ட்டில் ஒரு பர்சன் பிறந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிசி காஸ்ட்டில் இருந்தவங்க, பி வந்துட்டு எம்பிசி காஸ்ட்டில் இருந்தவங்க. இந்த 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க. ஓகேவா? மர்டர் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு பிசி காஸ்ட்டில் இருந்து வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் மர்டர் பண்ணால் உங்களுக்கு கம்மியான தண்டனை. நீங்கள் எம்பிசி காஸ்ட்லேருந்து வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் மர்டர் பண்ணால் உங்களுக்கு அதிகமான தண்டனை அப்படின்னு கிடையாது.
மர்டர் என்ற ஒரு க்ரைமு யார் பண்ணாலுமே ஒரே தண்டனை தான். அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகேவா? எல்லாருக்குமே சட்டம் ஒரே மாதிரி தான். நீங்கள் எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒரே லா தான். அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. தட் இஸ், இப்போ என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு எப்படி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்துவோட ஃபண்டமெண்டல் ரைட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியனோட ஃபண்டமெண்டல் ரைட்டும் இம்பார்ட்டண்ட் தான். அந்த மாதிரி ரைட்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். சரியா? அடுத்தது வந்து ஆர்டிகல் 15 prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex, place of birth. ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எந்த மதத்தில் பிறந்தீங்க, எந்த கலரில் பிறந்திருக்கீங்க, எந்த ஜாதியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஆணா பெண்ணா, இந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு வேறுபாடு கிடையாது. சரியா? பாகுபாடு கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் இந்த பேசிஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15. சரியா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. அதில் ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது? ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 15 என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் ஜாதி, மதம், அப்புறமா வந்து ரேஸு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த பேசிஸ்லலாம் வந்து பாகுபாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் 15ல். ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் எல்லா ஒரு பப்ளிக் தட் இஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 16. இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல் பற்றி ½ an hour நம்ம பேசலாம். ஓகேவா? பட் நான் இங்கே வெறும் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலோட டெஃபினேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன்னு தவிர அந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக எல்லா ஒரு சிச்சுவேஷன்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். வாட் இஸ் வாட் மட்டும்தான் சொல்கிறேன். டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக படிக்கணும். நீங்கள் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மெயின்ஸ் மட்டும் கிடையாது, குரூப் 2A குரூப் 4 எழுதணும்னாலும் உங்களுக்கு டீப்பான இன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸில் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற தகுதி வரணும் அப்படின்னா நீங்கள் டீப்பாக படிக்கணும், நிறைய வாட்டி படித்து ரிவைஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம ஃபுல் கோர்ஸை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இருக்க டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட்டு அண்ட் நோட்ஸ்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1999 உங்களுக்கு கிடைக்கிது. பெஸ்ட்டான ஆஃபர், ரொம்ப அஃபோர்டபுளான ஆஃபர். இதை விட பெஸ்ட்டாக, இதை விட அஃபோர்டபுளாக என்னால் எங்கேயுமே பார்க்கக்கூட முடியல, பண்ணக்கூட முடியல. திஸ் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் கிவ். ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ ஏன்னா இதில் எஃபர்ட்டும் நிறைய போகுது. ஸோ நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டு, இந்த மெட்டீரியல்லாம் நான் கொடுக்குற மெட்டீரியல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தட் இஸ் கிளாஸ் நோட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அது நீங்கள் 100 மினிமம் 10 to 15 டைம்ஸ் நான் கொடுக்குற கண்டென்ட் ரிவைஸ் பண்ணி நான் கொடுக்குற டெஸ்ட்டு ரெகுலராக ரிலிஜியஸாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. சமச்சீர் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் இயருக்கு போகும். 2026 நீங்கள் எந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணாலும் சரி உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ வெறும் 1999 நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு என்னோடய ஃப்ரீ கோர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அந்த கோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கலும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அலாங் வித் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது ஆர்டிக்கல் 17 to 18. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஆர்டிக்கல் 14 என்ன பேசுது, 15, 16 என்ன பேசுதுன்னு தெரியும். ஆர்டிக்கல் 17 வந்து
அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் டைட்டில்ஸ் 17 to 18 ரெண்டுமே ஒரே மாதிரியான கண்டென்ட். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் அண்ட் டைட்டில்ஸ். அன்டச்சபிலிட்டினா என்னது? தீண்டாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பட்டங்கள் யாருமே கொடுக்கக்கூடாது. என்ன கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் டைட்டில்ஸ் இருக்கோ அந்த டைட்டில்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ராஜா, ராஜாதி ராஜா, என்ன சொல்கிறது, பரமேஸ்வர ராஜா, இந்த மாதிரி ராஜா ராஜான்னு சொல்லி டைட்டில்ஸ்லாம் வந்து முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாமே உடைச்சிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. யாருக்குமே எந்த டைட்டிலுமே கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எது கீழே வருது? ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு கீழே வருது. சரியா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு கீழே வருது என்னது? ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 என்னது, 15 என்னது, 16, 17, 18 என்னதுன்னு பார்த்தாச்சு. வாட் இஸ் வாட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது வந்து ஆர்டிகல் 16 இருந்து, சாரி இந்த பாயிண்ட் கிடையாதுமா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடமை பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 ஆர்டிக்கல் 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடமை பற்றி பேசுகிற ஆர்டிகல். ஸோ ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீடம்லாம் இருக்குது. இந்த ஃப்ரீடம்லாம் எப்போ ரத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி அப்போவும் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து இந்த ஃப்ரீடம் எல்லாம் என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எப்போது? கோவிட் அப்போது. ஸோ எமர்ஜென்சி அப்போது, இல்லைனா ஏதாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் இஷ்யூ, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த மாதிரியான ரீசன்ஸில் இந்த ஆர்டிக்கல் 19 இருக்கிற ஃப்ரீடம் வந்துட்டு ஃப்ரீடம், இந்த 6 ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? எப்போ? எமர்ஜென்சி அப்போது. ஆர்டிக்கல் 20 வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் ஒஃபென்சஸ். ஓகேவா? தட் இஸ் ஒரு தப்புக்கு 2 வாட்டி எனக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நோ டபுள் பனிஷ்மெண்ட், நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் லா. ரெட்ரோஸ்பெக்டிவ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஹைப்போத்தட்டிக்கல் சிச்சுவேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது. பட் ஒரு பர்டிகுலர் டைமில், ஏதோ ஒரு பர்டிகுலர் இயரில் நான் என்ன பண்ணுறேன்னா, இனிமேல் யாராவது ஆல்கஹால் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ் இயரில், தட் இஸ் ஏதோ 1920 வச்சுக்கோங்க. ஓகேவா? 1920க்கு முன்னாடி ஆல்கஹால் குடிச்சிங்க அப்படின்னா தப்பு, தண்டனை கிடையாதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு, உங்களுக்கு புரியணும்னு சொல்லி சொல்கிறேன், ஏதோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆல்கஹால் குடிக்கிறவங்க, ஓகேவா, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 1920 நான் சொல்கிறேன். அப்போது இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 1920 வந்துருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி குடித்தவங்களெல்லாம் பிடிச்சி நான் வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த லா வந்த நேரத்தில் இருந்து தான் நான் வந்து தண்டனை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணவங்களை கூப்பிட்டு நீ வந்து இப்போ இந்த லா வந்துருச்சு, பட் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதானே அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி நான் தண்டனை கொடுக்க முடியாது. அதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் லா. ஸோ ஏதோ ஒரு சட்டம் வந்து இப்போ வந்துச்சு, 2025 வந்து சட்டம் வந்ததுன்னா 2025க்கு அப்புறம் தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும். 2025க்கு முன்னாடி அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த தண்டனை கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 20க்கு பேஸில் தான் அது வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் ஒஃபென்சஸ். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் லா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் 21 அதெல்லாம் ஈவன் டியூரிங் எமர்ஜென்சிஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகேவா? லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. பர்சனல் லிபர்ட்டி, தட் இஸ் எனக்கு ஒருத்தவங்க கூட எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் கூட எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல அப்படின்னா அது என்னோட சாய்ஸ், அது என்னோட பர்சனல் லிபர்ட்டி. நீ பண்ணியே ஆகணும்னு எனக்கு தள்ள முடியாது. நீ அந்த ஆர்டிக்கல் வந்து எந்த பேசிஸில் நம்மளுக்கு அந்த லிபர்ட்டி இருக்குது? ஆர்டிக்கல் 21க்கு பேசிஸில் இருக்குது. ஆர்டிக்கல் 22 என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட்னா என்னை அரெஸ்ட் பண்ணாலுமே, ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட், தட் இஸ் என்னை அரெஸ்ட் பண்ணாலுமே இங்கே என்னை வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஒரு பெரிய டாபிக் இது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா, ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஒரு டவுட்டில் இருக்குது தட் நான் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு என் மேலே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா டிடென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பிடிச்சி வச்சுருவாங்க. தட் இஸ் நான் திருப்பி வந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பெருசாக பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை பிடிச்சி வைக்கிறது தான் டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுற என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என் மேலே டவுட் பண்ணி என்னை வந்து பிடிச்சி வச்சிருக்கு, அரெஸ்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்லேயும் என்னை ஒன்றும் பண்ணக்கூடாது. என்னை வெறும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு டவுட் இருக்குது, அவங்களுக்கு சஸ்பீஷன் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னை பிடிச்சி மட்டும்தான் வச்சுருக்கணும், தவிர என் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதான் ஆர்டிக்கல் 22. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்ன அப்படின்னா என்னன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். அரெஸ்ட் பண்ணாலும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணாலும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னது? தடுப்பு காவலின் பாதுகாப்பு. புரியுதுன்னு நம்புகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் வெளியே போய் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டவுட் பண்ணுச்சுன்னா என்னை பிடிச்சி வச்சுக்கும். பட் அந்த பிடிச்சி வைக்கிறப்போ என் மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது அந்த ஆர்டிக்கல் 22 என்னை வந்து குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் என்ன ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் ஆர்டிக்கல் 22 சொல்லுது. அடுத்தது வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23லேருந்து ஆர்டிக்கல் 24 வரைக்கும் இந்த ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 22 என்ன சொல்லுது? ப்ரொஹிபிட்ஸ் ஃபோர்ஸ்ட் லேபர், பேகர், ஹியூமன் டிராஃபிக்கிங். அப்படின்னா பேகர் இல்லை, பெக்கர் அது. ஓகேவா? ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா எனக்கு என்னை வந்து என்ன சொல்கிறது, என்னோட டிக்னிட்டியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னது? மிஸ்யூஸ். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 23 என்ன சொல்லுதுன்னா யாரையும் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை வாங்க முடியாது, யாரையும் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிச்சை எடுக்க வைக்க முடியாது. எந்த ஹியூமன் பீனையும் நீங்கள் என்ன ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்னது? மனுஷங்களை கடத்துறது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 24 ப்ரொஹிபிட்ஸ் சைல்ட் லேபர் இன் ஹசார்டியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஆபத்தான தொழில்களில் வந்து சின்ன பசங்களை வேலை வாங்கக்கூடாது. சைல்ட் லேபரை ப்ரொஹிபிட் பண்ணுற ஆர்டிக்கல் 24. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இது கவர் பண்ணுற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25லேருந்து ஆர்டிக்கல் 28 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். நான் எந்த மதம் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்னை யாரும் அதை தடுக்க முடியாது. ஆர்டிக்கல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ஆஃப் ரிலிஜன். எனக்கு வந்து நான் என்னோட கான்ஷியஸ், நான் என்ன வேணாலும் யோசிக்கலாம், நான் என்ன வேணாலும் பிலீவ் பண்ணலாம், நம்பலாம். நீ வந்து இது நம்பக்கூடாது, அதை நம்பக்கூடாதுன்னு என்னை சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்னோட ரிலிஜனை. நான் வந்து சர்ச்சுக்கு போகலாம், நான் கோவிலுக்கு போகலாம், நான் மசூதிக்கு போகலாம், நான் பூஜை பண்ணலாம், நான் நமாஸ் படிக்கலாம். ஓகேவா? நான் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுற மாஸ் பண்ணுவாங்க இல்லையா, சண்டே, அது பண்ணலாம். நீ என்னை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ நிறைய ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரோட ப்ரொட்டஸ்ட்லாம் அதெல்லாம் போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்னது ஒரு ரிலிஜன் ஃப்ரீடம் அவங்களுக்கு, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் அப்போது மதர் மேரியோட ஐடலை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா, ஸோ முஸ்லிம்ஸ் வந்து நிறைய ஜுலூஸ் எடுப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதை அவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் லா அண்ட் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 27 பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜன். ஸோ நான் வந்து என் மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா பரப்பணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் என் மேலே நீங்கள் டேக்ஸ் போடக்கூடாது. அது ஆர்டிகல் 27 சொல்லுது. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இப்போ ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எந்த மதத்தை பற்றியும் நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து எந்த மதத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இன் ஜென்ரலாக இருக்கணும். எந்த ஒரு பர்டிகுலரான மதத்தோட ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷனில். ஓகேவா, அடுத்தது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, இந்த ஆர்டிகல் 29 ஆர்டிகல் 30 வரைக்கும் இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸை பற்றி தான் பேசும். ஓகேவா, ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ அது வந்து ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு மதத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஸ்லாமிக் கல்ச்சர், இந்த மாதிரி ஹிஜாப் போடுறது வந்து இஸ்லாமிக் கல்ச்சர். ஓகேவா, யாருமே என்ன தடுக்க முடியாது. ஓகேவா, நான் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசுகிறேன், உருது பேசுகிறேன், அரபிக் பேசுகிறேன், தமிழ் பேசுகிறேன், இது என்னோட லாங்குவேஜ், கல்ச்சுரல் லாங்குவேஜ், அதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஹிந்துஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டர்பன்ஸ் போடுவாங்க. ஓகேவா, அது அவங்களோட கல்ச்சர் அது. ஓகேவா, அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டி இருப்பாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் உருது வந்து ஒரு மைனாரிட்டி, முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா உருது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உருது லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட ரைட். ஓகேவா, ஸோ அந்த உருது ஸ்கிரிப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் கீழே வரும். ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 30 என்ன பேசுகிறாங்கன்னா மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மிஷனரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அவங்க வந்து கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் வந்து ஹிந்து ரிலேட்டட் ஸ்கூல்ஸ் கொண்டு வருவாங்க, அவங்க வந்து அது ரன் பண்ணலாம். அதில் அந்த பர்டிகுலர் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லேயும் ஹிந்து ஸ்கூல்ஸ்லேயும் முஸ்லிம் ஸ்கூல்ஸ்லேயும் அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் வந்து அவங்களோட மதத்தை வந்து சொல்லித்தரலாம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அவங்களோட ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 30. சரியா, அதுக்கப்புறம் ஸ்டேட் cannot discriminate in granting aid to minority இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஸ்டேட் வந்துட்டு ஹிந்துஸ்க்கு அதிகமாக காசு கொடுப்பேன், முஸ்லிம்ஸ்க்கு கம்மியாக கொடுப்பேன், கிறிஸ்டின்ஸ்க்கு அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க எய்டு பண்ணுறப்போ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்கிறது, எந்த ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஓகேவா, ஸோ ஸ்டேட்னா என்னது, கண்ட்ரி, இந்தியா ஆர் எனி ஸ்டேட், அவங்க எய்ட்ஸ் கொடுக்கும் போது, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும் போது எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த ஒரு இந்த ஆர்டிகல்ஸ் தட் இஸ் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஸ்டேட்மெண்ட் அது. ஓகேவா, அடுத்தது ஓகே, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரைட். ஓகேவா, ஆல் ரைட். ஸோ இது வந்து ஆர்டிகல் 32 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிகல் 32 இதை பற்றி பேசுது. ஆர்டிகல் 32 ப்ரொவைட்ஸ் ரெமெடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தட் இஸ்
நம்ம இந்த ஆர்டிக்கலை பற்றி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட் கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் 32க்கு கொடுத்துருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னா என்னது? என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை என்கிட்ட இருந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்கிற என்னோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை த்ரூ நான் என்னோட அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரீ ஆர்டிக்கல் 19 கீழே இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எந்த ஒரு எமர்ஜென்சியும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத டைமில் நான் ஏதோ பேசுகிறேன் அப்படின்னா யாருமே வந்து நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, தட் இஸ் ரைட் டு ஸ்பீச் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு என்கிட்டேருந்து யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்னோட இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அண்டர் ஆர்டிக்கல் 32 யூஸ் பண்ணி நான் என்னோட ஆர்டிக்கல் 19 கீழே இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் சண்டை போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு யாராவது என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த தட் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி யாராவது நம்மளோட உரிமைகளை வந்து எங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32 வச்சு நம்ம ஃபைட் பண்ணலாம், நம்ம சண்டை போட்டு வாங்கலாம். பட் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. ரிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அப்போது ரிட்ஸ் அப்படின்னா என்னென்னு அடுத்த இதில் பார்ப்போம். ரிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆர்டர், கோர்ட்டில் இருந்து வர ஆர்டர் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்ஷியோரரி, ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ. இதெல்லாம் வந்து ஆர்டர், கோர்ட்டில் இருந்து வர ஆர்டர். ஓகேவா? இந்த ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்மளோட ரைட் வந்து கோர்ட் மூலமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை, அடிப்படை உரிமைகளை கோர்ட் மூலமாக நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹை கோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிட்ஸை வந்து ரைட்டுன்னு சொல்ல மாட்டோம், ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை கோர்ட்டும் ரிட் இஷ்யூ பண்ணலாம் அண்டர் ஆர்டிக்கல் 226. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ரிட் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? திஸ் ரைட் இஸ் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸ்க்கும் இந்த ரைட் அவைலபிளாக இருக்குது. எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 19க்கு கீழே ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இது பண்ணாங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிடையாது. ஆல்ரைட், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். இதெல்லாம் வந்து நான் சூப்பர்ஃபிஷியலான இன்ஃபர்மேஷன், மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தரேன். ரொம்ப டீப்பாக படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு டீப்பாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான எம்சிக்யூஸ் குரூப் 2A மெயின்ஸில் கேட்டாலும் இல்லை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் கிளியராக பதில் எழுத முடியும். ஓகேவா? இந்த மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ரிட் அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு ஃபார்மல் ஆர்டர். ஓகேவா? இஸ் அ ஃபார்மல் ஆர்டர் issued by the court directing a person, authority or government. இது என்ன சொல்கிறாங்க? கோர்ட் கொடுக்குற ஒரு என்ன சொல்கிற ஆர்டர். யாருக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கலாம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு அத்தாரிட்டிக்கு கொடுக்கலாம், இல்லை கோர்ட் வந்து கவர்மெண்ட்க்கு கூட இந்த ஆர்டர் கொடுக்கலாம். டு டூ சம்திங், இது பண்ணுங்க அப்படின்னு ஆர்டராக இருக்கும், இல்லைனா இது பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மல் ஆர்டர் எந்த விதத்தில் இருக்கும்? இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லும், இல்லைனா இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஆர்டர் தான் ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிட் பார்த்தீங்கன்னா 5 விதமான ரிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹேபஸ் கார்பஸ். ஹேபஸ் கார்பஸ் அப்படி அந்த வேர்டோட மீனிங் என்னென்னா ப்ரொடியூஸ் த பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணோம், அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணுங்க. பர்சன் யார்? பாடி. ரிலீஸ் பண்ணுங்க, அவங்கள என் முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறது தான் என்னது? ஹேபஸ் கார்பஸ். unlawfully detained. Court orders to release a person unlawfully detained. Detained என்னது?
பிடிச்சி வச்சுருக்காங்க, எந்த ஒரு சட்டத்துக்கு கீழேயும் இல்லாமல் ஒரு பர்சனை பிடிச்சி வச்சுருக்காங்க போலீஸ் அப்படின்னா ஹேபஸ் கார்பஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும், அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது என்னது, ஹேபஸ் கார்பஸ் ரிட் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொடெக்ட்ஸ் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஒரு மனுஷனை வந்து பிடிச்சி உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம வந்து அவங்களோட ஃப்ரீடமை பிடிச்சி வச்ச மாதிரி தானே, லிபர்ட்டியை பிடிச்சி வச்ச மாதிரி தானே. ஸோ அப்போ இந்த ஒரு ரிட்டு மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் அ போலீஸ் இல்லீகலி டீடைன் சம்ஒன் வித்தவுட் சார்ஜ் த கோர்ட் கேன் ஆர்டர் ரிலீஸ். எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஹேபஸ் கார்பஸ் என்ற ரிட்டை வந்து கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்கன்னா போலீஸ் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடியூஸ் டு கோர்ட் பண்ணணும். ஸோ ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னா என்னது, ப்ரொடியூஸ் த பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்னா என்னது, அதோட வேர்ட் மீனிங் என்னது, வி கமாண்ட் அப்படின்னு மீனிங். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதுமானது. ஸோ கோர்ட் ஆர்டர்ஸ் அ பப்ளிக் அத்தாரிட்டி இல்லைனா கவர்மெண்ட் பாடி டு பெர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டி. ஸோ வி கமாண்ட் அப்படின்னா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கமாண்ட் பண்ணுறது தான் மேண்டமஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் அ பப்ளிக் ஆஃபீஸர் ரெஃப்யூசஸ் டு ப்ரொவைட் அ சர்வீஸ் they are legally bound to. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இருக்குது, அவனோட வேலை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அவனோட வேலையே ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பேப்பரில் வந்து சைன் போட்டுட்டு சாங்ஷன் பண்ணுறது தான் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரோட வேலை. ஆனால் அவங்களோட வேலையை பார்க்கல அப்படின்னா நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போடலாம். கோர்ட்டில் நான் கேஸ் போடும்போது கோர்ட் வந்து எனக்காக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேண்டமஸ் ரிட்டை கொடுக்கும். தட் இஸ் மேண்டமஸ் ரிட் மூலமாக அந்த பப்ளிக் ஆஃபீஸரை சொல்லும், உன் வேலையை பாரு அப்படின்னு கமாண்ட் பண்ணுறது தான் மேண்டமஸ். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் அப்படின்னா ஹையர் கோர்ட் ஸ்டாப்ஸ் அ லோவர் கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்குது அப்படின்னா நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறேன். ஆனால் நான் ஒரு லோவர் கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறேன். ஆனால் என்னோட அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து எனக்கு சார்பாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கலை அப்படின்னா, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட் என்ன பண்ணும், அதுக்கு கீழே இருக்கிற அந்த லோவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ப்ரொஹிபிஷன் ரிட்டை கொடுக்கும். ப்ரொஹிபிஷன் ரிட் அப்படின்னா உன் வேலையை நீ சரியாக பண்ணலை, நீ வந்து நிறுத்து, உன்னோட வேலை வந்து நீ இது கிடையாது, உன்னோட லெவலுக்கு மேலே நீ வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் கொடுக்கறது, ஒரு கமாண்டு கொடுக்குற மாதிரி தான் இது. ஓகேவா? ப்ரிவென்டிவ் இன் நேச்சர், ஸ்டாப்ஸ் பிஃபோர் ராங் இஸ் டன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு இது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. சர்ஷியோரரினா டு பி சர்டிஃபைடு அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ஹையர் கோர்ட் வந்து என்ன பண்ணுது, அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட்டோட டிசிஷனை வந்து தூக்கி எறிஞ்சு போடுது, கேன்சல் பண்ணுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து எனக்கு சாதகமாக எந்த ஒரு கரெக்டான முடிவும் எடுக்கலை அப்படின்னா நான் ஹைகோர்ட்டுக்கு போகிறேன். ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டு பி சர்டிஃபைடு அப்படின்னா இது கீழே இருக்கிற லோவர் கோர்ட்ஸோட டிசிஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹைகோர்ட் ஸ்குவாஷஸ் cancels order passed by lower court tribunal if it acted illegally or without jurisdiction. ஸோ அவனோட வேலை அந்த கோர்ட் வந்து இல்லீகல் வேலை பார்த்துருக்கு, சரியான வேலை பார்க்கல அப்படின்னா இந்த ஹையர் கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் ப்ரிவெயில் பண்ணும். மேலே ஹையர் கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து தீர்மானமாக இருக்கும். ஓகேவா? ஸோ லோவர் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோ அது நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது என்னது, கரெக்டிவ் இன் நேச்சர். ஸோ இதை வச்சு லோவர் கோர்ட்ஸ் என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கியூ வாரண்டோனா பை வாட் அத்தாரிட்டி, அதோட எக்ஸாக்ட் மீனிங் அது. பை வாட் அத்தாரிட்டி, எந்த ஒரு அத்தாரிட்டியில் எந்த ஒரு பேசிஸில் நீ பண்ண அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? ஸோ
ஸோ அந்த மாதிரி இது issued to prevent illegal occupation of public office. ஸோ ஏதோ ஒரு பப்ளிக் டியூட்டி பப்ளிக் ஆஃபீஸை வந்து நான் வந்து ஒரு இல்லீகல் மூலமாக ஓகேவா இல்லீகல் வேலை பண்ணி நான் அந்த பப்ளிக் ஆஃபீஸ் அந்த பப்ளிக் போஸ்டிங்கை நான் வாங்கிட்டேன் ஓகே அப்படின்னா க்யூ வாரண்ட்டோ என் மேலே பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இஃப் சம்மர் இஸ் ஹோல்டிங் கவர்மெண்ட் போஸ்ட் வித்தவுட் குவாலிஃபிகேஷன், நான் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 முடிக்கணும்னா என்கிட்ட வந்து என்ன இருக்கணும், டிகிரி இருக்கணும். நான் அந்த டிகிரியை வந்து நான் டிகிரி வாங்காமல் ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா கோர்ட் என் மேலே என்ன கொடுக்கும், க்யூ வாரண்ட்டோ பாஸ் பண்ணும். எந்த அத்தாரிட்டியில் நீ இந்த போஸ்ட்டில் உட்கார்ந்துருக்க அப்படின்னு கோர்ட் கேட்குற கேள்வி இது. சரியா? ஸோ மேலோட்டமாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகேவா? அடுத்த வேறு இன்னும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அதர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்போ வேணாலும் மாற்றலாம், திருத்தப்படலாம், அமெண்ட் பண்ணலாம், பட் நாட் டிஸ்ட்ராய்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற டாப்பிக்கே வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சேஞ்சஸ் தான் நடக்கும் தவிர ஃபுல்லாக அதை நம்மக்கிட்டேருந்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் தான் வந்து இந்தியாவை டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு காட்டுது. ஓகேவா? இந்தியாவோட டெமோக்ரஸி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பேஸே. அதனால தான் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியல் அமைப்புலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அரசியல் அமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி நான் கான்ட்ரடிக்டரி. காம்ப்ளிமெண்ட்ரினா டிபிஎஸ்பி அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு அப்புறமா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே டைரக்டிவ் பிரின்சிபலுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுது, அகேன்ஸ்டாக இல்லை. ஸோ டிபிஎஸ்பினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது புரியும், அந்த ஸ்டேட்மெண்ட் புரியும். ஸோ வெயிட் பண்ணி அந்த பர்டிகுலர் வீடியோவை பாருங்கள். ஓகேவா? அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த டாப்பிக்கில் வந்து பார்ட்டில் வந்திருக்கு, பார்ட் 4A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்திருக்கு. வேறு லேட்டர் இது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறமா தான் ஆட் பண்ணாங்க. எதுக்காகனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறமா அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் டுகெதர் எல்லாமே சேர்த்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பர்டிகுலராக என்ன கொடுக்குதுன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குது, டிக்னிட்டி கொடுக்குது, ஓகே, கண்ணியம் கொடுக்குது, ஈக்குவாலிட்டி கொடுக்குது, ஜஸ்டிஸ் கொடுக்குது. இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக சிட்டிசன்ஸ்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து மெயின்ஸ் கொஷின்ஸில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து இந்த நிறைய மெயின்ஸ் கொஷின்ஸில் வந்து நிறைய ஆர்டிக்கல் பர்டிகுலரான ஆர்டிகல்ஸ் நம்பரோடு போட்டு எக்ஸாக்ட் வேர்டு, தட் இஸ் லக்ஷ்மிகாந்தில் இருக்கும் எக்ஸாக்ட்லி ஆர்டிக்கல் 1 என்ன அப்படின்னு எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து கொட்டேஷனில் போட்டு பிளாக் கலரில் எழுதுனீங்கன்னா இல்லைனா அண்டர்லைன் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. எந்த கலர் பென் கலர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் நல்லா அந்த ஆர்டிகல்ஸை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி கொட்டேஷனில் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒரு எவிடன்ஸாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயின்ஸுக்கு தாராளமான சூப்பரான மார்க்ஸ் வரும். ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? அந்த ரேங்க் எப்படி வாங்கணும், ஏன்னா ரேங்க் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ரேங்க் நல்லா வாங்கணும்னு பாருங்கள். மெயின்ஸுக்கு இந்த ஆர்டிகல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கெடியூல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, 2A4ல் 2A குரூப் 2A மெயின்ஸ்லேயும் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படித்தா மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும் மெயின்ஸில் இந்த பர்டிகுலரான டாப்பிக்லாம் அப்படியே அடித்த காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடித்த காப்பி அந்த மாதிரி எக்ஸாக்டாக வேர்ட்ஸு மெமரைஸ் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக இருங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த சாக்ரிஃபைஸை பண்ணுங்கள், ஒரு வருஷத்துக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நம்ம நினச்சது நம்மளால் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருப்பீங்க. நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது
படிக்கிறது எப்போவுமே உங்களை கைவிடாது. சரியா? ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் என்னால் வந்து இன்டர்வியூ பண்ண முடியல. பட் நான் படித்தது எல்லாமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இவ்வளோ இது வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். பட் தென் இப்போ எனக்கு தெரியுது, நான் நினச்சது என்னால் சாதிக்க முடியலைனாலும் நான் படித்தது எனக்கு வேஸ்ட்டாக போகலை. அந்த பொசிஷனில் இருந்து நான் அந்த பொசிஷனில் இருந்திருந்தாலும் என்னால் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது. இப்போ என்னால் என்னென்ன பண்ண முடியுதோ அதுலேயும் அந்த பொசிஷனில் இருந்தாலும் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா? படித்ததுனால எந்த ஒரு லாஸுமே கிடையாது. எப்பவுமே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். 100% உங்களுக்கு உங்கள் படிப்புனால 100% உங்களுக்கு ப்ராஃபிட் பெனிஃபிட் கிடைக்கும். மெட்டீரியல் பெனிஃபிட், ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரியா? எந்த ஒரு மூலையில் நீங்கள் போயிட்டாலும் உங்கள் படிப்பு உங்களை உங்கள் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற டைம், படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி எப்போவுமே வேஸ்ட்டாக போகாது. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.